மணிகண்டன் சார், இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர்ல தமிழ்நாட்டில் தான் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மாத காலத்துக்குள்ளாக இந்த பணி முடிக்கிறது மிகப்பெரிய சவால். முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க, அதுலேயே பெரிய சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சார். என்னோட ஆடியோ சரியா இருக்கா? கரெக்டா இருக்கு சார், பேசுங்க. சத்தியம் டிவியில உட்கார்ந்து பல நேரம் அசத்தியமா பேசிட்டு இருந்த அன்பு தம்பி ராஜா தமிழ்மாறனுக்கு சத்யராஜுக்கு ஒரு வணக்கம். வெங்கடேஷ் ஜி நமஸ்தே. நமக்கு இந்த தோழர்லாம் ஆவாரு, அதனால ஜி நமஸ்தே. நல்லா இருக்கீங்களா? அது ராஜா தமிழ்மாறன் வந்து நடக்கிறது தீக்க ஆட்சி அப்படிங்கறத மறந்துட்டாரு. அதுல போற போக்குல ஒரு அடி அடிச்சு விட்டாரு பாருங்க. தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு அலுவலர்களையும் அவங்களே நேரடியா இருந்து நியமிக்கிறாங்க. பூத் நம்பர் 299 சாமி நீ போ, ராம்சாமி நீ போ, கண்டா நீ போ அப்படின்னு அவங்க நியமிச்சாங்களா? என்ன ஒரு பிதற்றல்! அதாவது போற போக்குல பொய்ய உண்மை மாதிரியே கோயில் பல்ஸ் மாதிரி அழுத்தி அழுத்தி பேசினா கேட்கறவங்க நிறுவாங்க. ராகுல் காந்தி பண்ணிருக்காருல்ல சார்? ராகுல் காந்தி அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அது உலக பொய்ய அவரு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டீங்க. பீகாரை பத்தி சுப்ரீம் கோர்ட் நிறுத்திருக்கணுமா இல்லையா? அதுவும் உங்களால் ரொம்ப ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு நீதிபதி உட்கார்ந்து இருந்தாரு கவாய். அப்ப வந்து தடை வச்சு இதை நடத்திருக்க கூடாது. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் சார். எனக்கு மைசூர் பாக் பிடிக்கும், ராஜா தமிழ்மாறனுக்கு மைசூர் பாக் ரொம்ப 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 பிடிக்கும். சொல்லல, வேற ஒண்ணும் சொல்லல. நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்களா சார்? ஒரு நக்சலைட்டுக்கு மாதிரி திரும்ப திரும்ப முதல்ல என்ன பண்ணாங்க? இவிஎம் மிஷின் எதாமத்தினாலும் தாமரையில் உழுது அப்படின்னாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு நாலு முழுக்க கடை விரிச்சு உட்காந்து வாங்கப்பா வந்து எனக்கு ப்ரூவன் பண்ணுங்க அப்படின்னு உட்கார்ந்து இருந்து இந்த சொன்ன வாய்ச்சொல் வீரர்கள் யாரும் போய் அதை நிரூபிக்கல. அவங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்கறது உச்ச நீதிமன்றத்தை நம்புறீங்கல்ல. உங்களுக்கு சில ஏதாவது தப்பி தவறி உங்களுக்கு சாதகமா வர்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தை அப்படியே தலையை எடுத்து வச்சு கொண்டாடுறீங்க. அது வரலனாத்தான் உச்ச நீதிமன்றமா உச்ச குடிமன்றமா வழங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு கருணாநிதி அந்த காலத்துல டைலாக் அடிப்பாரு. உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கலாமா இல்லையா? என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க, அவசர கதியில நீக்கிட்டாங்க அப்படின்னீங்களா? 65,000 பேர் எங்க பேர் நீக்கப்பட்டது ரோட்ல வந்து போராடானா? இல்ல குறைஞ்சது 6,500 பேர் வந்து ரோட்ல போராடானா எலெக்ஷன் முடிஞ்சப்பறம்? இல்ல வெறும் 65 பேர் எங்களெல்லாம் அநியாயமா நீக்கிட்டாங்க? ஐயோ மேரா முசல்மானே, இந்திய குடிமகனாக இருந்து எல்லா ஆவணங்களும் இருந்து ஒரே ஒரு ஆள் மிகப்பெரிய தம்பி கதைக்கு ஒரு பேச 140 150 கோடி பேர் நடக்கிற இதுல பிராக்டிக்கலா சில விஷயங்கள் வந்து தவறத்தான் செய்யும். நான் கேட்கறது உச்ச நீதிமன்றம் தடை வைத்துதான் என்னுடைய முதல் கேள்வி. பீகார்ல என்னுடைய பேர் அநியாயமாக நீக்கப்பட்டது, நான் சாகவில்லை, இயேசுநாதர் மாதிரி உயிர் திறந்து வந்துள்ளேன் அப்படின்னு யாராவது வீதிக்கு வந்து போராடினாங்களா? என்னுடைய ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது இவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் இருந்து அத்தனை பேர் என்ன படிச்ச வாத்தியாருங்களை வந்து வீட்டுக்கு அனுப்புனாங்க, துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளருங்க. அதுக்கு கீழே இருக்கிறது அந்த என்ன எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாத ஆள் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு 2-3 நாள் குழப்பம் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதுவே தூண்டி விட்டு மறைமுகமா பாத்தீங்கன்னா எங்களால படிச்சுமை பழு, அதனால எங்களால இந்த வேலையை செய்ய முடியல அப்படின்னு இதுங்களை வந்து இது பண்ணாங்க. அப்புறம் சட்ட சிக்கல் வந்துருமே அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னாங்க. ராஜா தமிழ்மாறன் அருமையான கேள்வி கேட்டார். 100% ஏத்துக்கிறேன். தேர்தல் கமிஷனர் நீக்குதல் பாஜக உள்ளடி வேலை செய்து விட்டது ஒரு வாதத்துக்காக நான் ஏத்துக்கிறேன். ஐயா டிஜிபின்னு ஒருத்தர் போட்டுமே, அந்த டிஜிபியை போடுறதுக்கு இங்க இருந்து ஒரு பேனலிஸ்ட் குன்றிய அரசுக்கு அனுப்பணுமே. அதை அனுப்பாம ஒரிஜினலா பாத்தீங்கன்னா சீனியாரிட்டியில எங்களுக்கு ஆகாம எங்க ஐடி தரத்துல உரிச்சு காட்டுற 2 பேர் டிஜிபியா வந்து என்ன பண்றதுன்னு ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு மறுபடியும் இடி இருந்து லெட்டர் ஒரு அமைச்சர் மேல பாருங்க எத்தனை பேர் குற்றச்சாட்டு இருக்குது, அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்கனால அந்த பொறுப்பு டிஜிபி பொறுப்பு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டு பொறுப்பு டிஜிபி போட்டு உட்கார வச்சிருக்கீங்களே. அதுல நீங்க என்ன சட்டமுறையை கையாளீங்களோ அதே சட்டமுறையை தான் மத்திய ஒன்றிய பாஜக அரசு பண்ணிருக்கீங்க. அப்புறம் எப்படி சார் இதுல குறுகிய காலத்துல சாத்தியம் அப்படின்னு கேக்குறாரு. இல்லம் தேடி ஸ்டாலினா? இல்லம் தேடி ஸ்டாலின்ல 2 நாள்ல 3 கோடி பேர் வந்து அவங்க விண்ணப்பங்கள் பிறகு கொடுத்தாங்க. அது 5 நாட்களில் தீர்க்கப்பட்டு விட்டது. கதை சுத்துறீங்கல்ல, இதை அப்படியே அங்க அப்ளை பண்ணி பாருங்க. ரெண்டாவது, இங்க இருக்குது நாளைக்கு சேர்க்கிறது எல்லாருமே நம்ம திராவிட கலெக்டர்
திராவிட டிஆர்ஓ திராவிட ஆர்டிஓ சேர்ந்தாங்க. நம்ம திராவிட ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில தவறு நடந்திருப்பா. அப்புறம் கேட்கிறாரு இது என்னங்க அவசரமா சொல்லுங்க அள்ளி தெளித்த குளத்துல இருந்து பண்ணிட்டாங்களே. முதல் தேர்தல் 1952ல 1.25 வருஷம் நடந்தது. நாட்டினுடைய முதல் தேர்தல் இருந்து 1.25 வருஷம் நடந்தது. அதே மாதிரி நடத்துவோமா? 30 நாள்ல நடந்தா என்ன, 300 நாள்ல நடந்தா என்ன? குற்றச்சாட்டு வந்திருக்குதா? ஏன் இதை பேசுறீங்களா? குஜராத்ல கூட கிட்டத்தட்ட 62 லட்சம் பேர் நீக்கி இருக்கிறாங்களா? பாசக தானே ஆளுங்க தொடர்ந்து அவங்க எந்த புத்தகத்தினாலும் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடியது என்னன்னா அப்படின்னா, திமுக ஒரு பெரிய கனவு கோட்டை கட்டிட்டு இருந்தாங்க, போலி வாக்காளர்கள் மூலமாக நம்ம கோட்டையை பிடிச்சலாம் ஜெயிச்சலாம் அப்படின்னு. ஆனா இப்ப தகர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த வாக்காளர்கள் அப்படிங்கிறது 2021க்கு பிறகு வந்தவங்க கிடையாது, அதுக்கு முன்பு பல வருஷம் இருந்தவங்க தான். அப்ப அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அப்பவும் இவங்களுடைய தாக்கம் இருந்திருக்கு இல்லையா? அருமையா கேட்டீங்க. என்ன பதில் சொல்றது தெரியல, நான் மாட்டிக்கிட்டேன். அதாவதுங்க, உலக அளவுல கள்ள ஓட்டு போடுறதுல பிஹெச்டி பட்டம் வாங்குறது திமுகங்கிறது காலகாலமா அறிஞர் அண்ணா கிட்ட இருந்து இந்த கட்சிக்கு கருணாநிதியோட சொத்தாச்சோ அன்னையில இருந்து அவங்க பிஹெச்டி வாங்கினவங்க. இந்த தேர்தல் நாள்கள் இருக்கும் ஓட்டு போடுறதுல அவங்க கில்லாடி அப்படின்னா 2016, 11 பார்த்தா ஜெயிக்க முடியலையா சார்? ஏன் அப்ப போட முடியலையோ? அததான் சொல்றேன் சார். அதை தாண்டி எதிர்ப்பால் அடித்து சுனாமியில 2011ல இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துதான். ஆனா அவங்க அப்பா கொடுத்த ஆட்சி, கருணாநிதி ஆட்சி மக்கள் தூக்கி எழுதி 3வது இடத்துக்கு கொடுத்தாங்க. கேட்டு கேள்விப்படுறேன். அதாவது தேர்தல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசுநாதராவது 3வது நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு எல்லாராலையும் நம்பப்படுதுங்க. தேர்தல் நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்தியானம் 3 to அந்த சாயந்தரம் 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா செத்து போனவன் எல்லாம் சுடுகாட்டுல இருந்து திடீர்னு உயிர் தெழுவான். அந்த திமுக காரங்க எல்லாம் வரம் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் திடீர்னு உயிர் தெழுந்து எல்லாம் சைக்கிள்லயும் மொப்பட்லயும் குட்டி யானையிலும் ஏத்திக்கிட்டு வந்து போடுவாங்க. அது போச்சா? அடிபடியிலேயே எலெக்ஷன் கமிஷன் கை வச்சிருச்சா? காலகாலமா நீங்க என்ன வேலையை பண்ணீங்களோ அது இப்ப உங்களுக்கு போச்சான்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இதுவரைக்கும் இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டுள்ள உத்தரப்பிரதேசத்துல வரட்டும், அந்த 1.5 பேர் நீக்குவாங்க அப்படி சொல்றாங்க. என்ன சிட்டிசன் தன்னை விதித்துக் கொள்ள வேண்டும். 1000 ரூபாய் பணம் இருக்கிறதா போய் தீ நிக்கிறீங்கல்ல, இலவச டிவி கொடுக்கறதா போய் நீக்கி நிக்கிறல்ல, உன்னுடைய ஓட்டுரிமை நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா வீட்டுல உங்களோட வந்தாங்கல்ல பாம கொடுத்து சேர்த்துக்குங்க. திமுக ஒரு பிரிவினைக்கு தொழில் பண்றது. ஒரு நிமிஷம், சிஏதான் காமிச்சு பூச்சாண்டி காமிச்சாங்க. முஸ்லீம்கள் எல்லாத்தையும் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. சிஏ சட்டம் வந்து இன்னைக்கு 3 வருஷம் ஆச்சு. ஒரு இஸ்லாமிய ஒரு தொப்புள் தேடி ஒரு இஸ்லாமிய வெளியேற்றப்பட்டானா இதே மாதிரிதான் காமன் சிவில் கோடு வருது. ஐயோ போச்சு போச்சு அநியாயத்துக்கு இந்த கண்ட்ரி ஒரு அண்டர்ஸ்டா வச்சு இப்படியே அண்டர்ஸ்டா வச்சுட்டு பேசுவோம்.